தமிழ் டீல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நாட்டில் எவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்து விண்ணை எட்டி இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் மர்மம் நிறைந்ததாகவே இருக்கிறது. நம் நாட்டின் கோவில்கள் பல ஆராய்ச்சியாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவே திகழ்கிறது. மிஸ்டீரியஸ் டெம்பிள், அதாவது மர்மமான கோவில். நம்ம பார்க்க போகிற கோவிலோட சிலையை யாராலும் கடத்த முடியாதுங்க. இந்த கோவில் கேரளாவில் உள்ள கண்ணூர் மாவட்டத்தில் இருக்கும் முழுக்கொண்டு கிராமத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. மிருதங்க சைலேஸ்வரி, இதுதான் இந்த கோவிலோட பெயர். மிருதங்கம் அதாவது தேவர்களின் வாத்தியம், தேவர்கள் இசைக்கக்கூடிய வாத்தியம் என்பது விளக்கமாக சொல்லப்படுகிறது. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மிருதங்க வடிவிலான விண்கல் பூமியை நோக்கி முழுக்கொண்டு கிராமத்துல விழுந்திருக்குங்க. அங்க இருந்த முனிவர் பரசுராமர் அந்த கல்லுல இருக்க பெண் தெய்வத்தோட அதீத சக்தியை உணர்ந்திருக்காரு. உடனே அங்க ஒரு கோவிலை எழுப்புறாரு. அந்த கோவிலோட கட்டுமான அமைப்புகள் மிகவும் நுணுக்கமான வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த புனிதமான கோவில்ல தான் இந்தியாவின் பாரம்பரிய நடனமான கதகளி உருவானது. இந்த கோவில்ல வணங்கப்படுற பெண் தெய்வத்தோட பெயர் மிழவில் பகவதி. நம்ம தமிழ்நாட்டுல வணங்குற துர்கை தான் அங்க பிரதான தெய்வம். பொதுமக்கள் நெருங்கிறதுக்கு அங்க அனுமதி இல்லைங்க. இந்த கோவில் பழசி ராஜாங்கிற ராஜாவோட குடும்பத்துக்கு சொந்தமானது. இந்த மிருதங்க சைலேஸ்வரி கோவிலுக்கென்று பெரிதாக அரண் எதுவும் அமைக்கப்படவில்லை. சுற்று சுவர்களும் மதில்களும் வாயில்களும் கூட பெருமளவு கட்டப்படவில்லை. இதை பற்றி பணி ஓய்வு பெற்ற காவல்துறை தலைமை இயக்குனர் மிஸ்டர் அலெக்சாண்டர் ஜேக்கப் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். മൃദംഗ ശൈലേശ്വരി എന്ന് പറഞ്ഞൊരു ക്ഷേത്രമാണ്. മുഴക്കുന്ന് എന്നാണ് ആ കുന്നിൻ്റെ പേര്. അതിൻ്റെ മുകളിലാണ് ഈ മൃദംഗ ശൈലേശ്വരി ക്ഷേത്രം. ഈ ക്ഷേത്രം ദൂരെ നിന്ന് നോക്കിയാൽ 3 തവണയും മോഷ്ടിച്ച ഗ്യാങ്ങിനെ കുറച്ചു കാലം കഴിഞ്ഞ് പോലീസിന് പിടികിട്ടിയപ്പോൾ അവരോട് ചോദിച്ചപ്പോൾ അവർ കാര്യങ്ങൾ പറഞ്ഞു. ഈ മൃദംഗശൈലേശ്വരി ക്ഷേത്രത്തിലെ വിഗ്രഹം എടുത്തു കഴിഞ്ഞാൽ ഉടനെ അവർക്ക് ലക്ഷണം, ഈ ദിക്കുകളെ പറ്റിയുള്ള അറിവ് നഷ്ടപ്പെടും. വടക്കേതാണ്, തെക്കേതാണ്, കിഴക്കേതാണ്, പടിഞ്ഞാറാണ് കണ്ടുപിടിക്കാൻ പറ്റില്ല. ഇവർ ഈ ദിക്കറിയാതെ ഇവർ കുഴങ്ങിപ്പോവുക തന്നെയുമല്ല, അവരുടെ ബവൽസിൻ്റെ കൺട്രോൾ അവർക്ക് നഷ്ടപ്പെടുക. ഭംഗിയായ ഇതിൻ്റെ ആർക്കിയോളജിക്കൽ കൺസ്ട്രക്ഷനൊക്കെ അത്ഭുതകരമായ ഒരു കൺസ്ട്രക്ഷനാണ്. இந்த மிருதங்க சைலேஸ்வரி கோவில்ல 3 வெவ்வேறு சமயங்கள்ல கொள்ளையர்கள் இந்த சிலையை கடத்தி கொண்டு போக முயற்சி செஞ்சிருக்காங்க. சிலை கடத்தல் முதல்ல 1979ஆம் ஆண்டு நடந்திருக்குங்க. கொள்ளையர்கள் சிலையை எடுத்ததும் சுய நினைவை இழந்து என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் உடல் நடுக்கம் கொண்டு திக்கு திசை அறியாமல் சிலையை பரக்காவாடு என்கிற இடத்தில் வைத்துவிட்டு, இந்த சிலை மிருதங்க சைலேஸ்வரி கோவிலுக்கு சொந்தமானது, எங்களால் கொண்டு செல்ல முடியவில்லை என்று துண்டு சீட்டில் எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டனர். 2வது முறையாக இந்த சிலை கோவிலில் இருந்து 300 கிலோமீட்டர் தூரம் வரையே கடத்தி செல்லப்பட்டுள்ளது. பின் சிலையை அங்கேயே வைத்துவிட்டு கொள்ளையர்கள் தப்பிவிட்டனர். 3வது முறையாக மிருதங்க சைலேஸ்வரி சிலையை கடத்தி சென்ற 3ஆம் நாள் மதியம் கடத்தல் கூட்டத்தில் ஒருவரால் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் மறைந்திருக்கும் தங்கும் விடுதியில் வைக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து காவல்துறையினர் விரைந்ததில் சிலைக்கு மாலையிட்டு விளக்கேற்றி பூஜை செய்திருந்தது தெரிய வந்தது. ஒவ்வொரு முறையும் இந்த சிலை 41 நாள் முறையாக பூஜை செய்து 41 லட்சம் முறை மந்திரங்கள் சொல்லி பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இதுவே நம் மர்மமான மிருதங்க சைலேஸ்வரியின் கோவில் புராணம். இது மாதிரி பல கோவில்கள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு சிம்ம சொப்பனமா தாங்க விளங்கிட்டு இருக்கு. இந்த மர்மத்திற்கு அறிவியல் விடை கொடுக்குமா? மர்ம முடிச்சு அவிழுமான்னு காத்திருந்து பார்ப்போம்.